அண்மைச் செய்தி. மும்பையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலை புறப்பட்டிருக்கிறார் அமித்ஷா. தொடர்பான அண்மைச் செய்தி பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இபிஎஸ் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்திருந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர். விவரம். ஜெயஸ்ரீ, சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு பிறகு முதல் முறையாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் புதுவை என 2 மாநிலங்களுக்கான வருகையாக இந்த வருகையானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 நாட்கள் பயணமாக திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அரசு மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் மத்திய அமைச்சர் பங்கேற்கிறார். இதற்காகத்தான் இன்று விமானம் வாயிலாக, அதாவது தனி விமானம் வாயிலாக மும்பையிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த மத்திய அமைச்சர் இங்கு ஹெலிகாப்டர் மூலமாக திருமலைக்கு புறப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக சென்னையிலிருந்து, அதாவது இன்று 4:20க்கு இந்த ஹெலிகாப்டர் ஆனது திருவண்ணாமலைக்கு புறப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையை செல்வதற்கு அங்கு திருவண்ணாமலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் இன்று இந்த விமான நிலையத்தில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியாக தமிழ்நாடு அமைச்சர் சரத் உள்ளிட்டோர் மத்திய அமைச்சரை வரவேற்றிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவரோடு மட்டுமல்லாமல் மேலும் 14 நபர்கள் அந்த சந்திப்பின் போது உடனிருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடமாக இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த சந்திப்பிற்கு பிறகு தனி ஹெலிகாப்டர் மூலமாக திருவண்ணாமலைக்கு அமைச்சர் சென்றிருக்கிறார். அங்கு 1 மணி நேரம் நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளில் அவர் கலந்து கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனமும் செய்ய இருக்கிறார். மாலை 6 மணி அளவில் திருவண்ணாமலையிலிருந்து கார் மூலமாக புதுச்சேரிக்கு புறப்பட்டு செல்கிறார். புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய அரசு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அந்த நிகழ்ச்சி முடிவடைந்து அங்கிருந்து மத்திய உள்துறை பாதுகாப்பு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் வந்தனா கார்க் மற்றும் பள்ளி உள்ளிட்ட அதிகாரிகளும் அங்கு வரவேற்பு தர இருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.